நாங்கள் 75 வருஷம் கட்சின்றாங்க, நாங்கள் வந்து ஆலமரம் பிளேடால் அறுக்க முடியாதுன்றாங்க. பிளேடு இல்லைப்பா, இது சூறாவளி, வேரோடு பிடிங்கிட போகுது உங்களை. விஜய் பிளேடா சூறாவளியா என்பதை லியோனி பார்ப்பார். 2026 மேல பார்ப்பார் தன் கண்ணாலே. அவருடைய அமைதி தாங்க அவருடைய அட்வான்டேஜ். ஒரே ஒரு மாநாடு, ஒரே ஒரு ஸ்பீச்சு, அதனால் எல்லாருமே கடித்து கொதறாங்க போட்டு. அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியும். நானும் விஜய் போல் உச்சத்தில் இருக்கும்போது தான் சினிமாவில் அரசியலுக்கு வந்தேன்றாரு. இவர் எங்கே உச்சியை பார்த்தாரு, இவர் எப்போ உச்சத்துக்கு போனார்? அவரை பொறுத்தவரையில் அவருடைய இலக்கு 2026 ஆட்சி அதிகாரத்தை மாற்றணும், இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களை தோற்கடிக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி தானே பேசுவார். வணக்கம் சார். வணக்கம். மருத்துவர் ஒருத்தரை கத்தியால் குத்திட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு எல்லாரும் அறிக்கை கொடுத்த மாதிரி விஜயும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அறிக்கைக்கு எதிர்வினையாற்றுறது நிறைய பேர் ஒவ்வொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. அதில் விஜய் நடித்த போக்கிரி படத்தில் ஒரு காட்சி இருக்கும், ஒரு டாக்டர் ஒருத்தரை அவர் கத்தி முனையில் அப்படி பிடிச்சி வச்சிருக்க மாதிரி. இதுதான் நீ உங்கள் ரசிகர்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் சொல்லி கொடுத்ததா? நீங்கள் படத்தில் இப்படியெல்லாம் நடித்ததுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒருத்தர் டாக்டரை போய் கத்தி வச்சு குத்துறான் அப்படின்னு சில பேர் விஜயையும் தாவேக்காவையும் விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவரை இன்னும் அவங்க அரசியல் தலைவராக ஏற்றுக்கல, சினிமா நடிகராக தான் அவங்க பார்க்குறாங்கன்றது தான் இந்த உதாரணத்துலேருந்து தெரியுது. நவ்ய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டார். பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் இயக்கங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இஸ் என்டைட்டில்டு. அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாநிலத்தின் குடிமகன் யாராக இருந்தாலும் விமர்சனம் வைக்கலாம், அதனால் வச்சிருக்காரு. பட் அவங்களுக்கு வந்து அவர் பற்றிய பயம் இருக்குது இல்லையா, அது பல வகையில் வெளிப்படுற மாதிரி இந்த சின்ன விமர்சனத்தை கூட தாங்க முடியல. ஆக்சுவலாக வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க, அதை வந்து மியர் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக நான் பார்க்கல. இது ஏதோ சட்டம் ஒழுங்கு அப்படிலாம் இல்லை. நேற்று நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல், 6000 டாக்டர்கள் இடங்கள் வந்து காலியாக இருக்குதான், அன்ஃபில்டு வேக்கன்சிஸ் டாக்டர் போஸ்ட்டில். அதே போல் வந்து 18,000 நர்ஸ் போஸ்ட்டுகள் வந்து அன்ஃபில்டாக இருக்குதான். இப்போ 3.5 வருஷத்தில் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்கலாம். கடைசியாக இருந்த ஆட்சி சரியாக இல்லைன்னு சொல்லி இவங்க வந்தாங்க. இந்த 3.5 வருஷத்தில் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கலாம். ஏன் ஃபில்லப் பண்ணலன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, இருக்கிற ஊழியர்களுக்கே பென்ஷன் சம்பளம் கொடுக்கறதுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம். ஏராளமான கடன் தொகை வந்துடுச்சு. அதனால தானே முதலமைச்சர் கூட இப்போ அந்த ஊழியர் சங்கங்களெல்லாம் மீட் பண்ணும்போது லேட்டஸ்ட்டாக சொன்னாராம், அதாவது அன்அஃபிஷியல் நியூஸ் இது, பொருளாதாரம் இம்பேக்ட் இல்லாத நிதி ஆதாரத்துக்களை கை வைக்காத கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது 18,000 நர்ஸுக்குன்னா அவங்களுக்கு நர்ஸுக்கு வேலை கிடைக்கும். தேவைப்பட்டால் முதல்வரே நியமன உத்தரவு கொடுத்து விளம்பரம் கூட படுத்திக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இருக்காங்க. அதே போல் 6000 டாக்டர்கள். இப்போது நான் அடிக்கடி ஒரு குரல் சொல்லுவேன், பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். எவ்வளோ தான் எளிதானது லேசானதுன்னு சொன்னால் கூட மயிலிறகு, அதை ஒரு வண்டி எவ்வளோ தாங்குமோ அதுக்கு மேலே ஏற்றிட்டிங்கன்னா அச்சாணி முறிஞ்சிடும். தட் இஸ் ஹேப்பனிங் இன் தி கேஸ் ஆஃப் டாக்டர்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்துங்க ரேஷியோ பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது, அதில் ஒன்றும் குறைவாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 6000 வேக்கன்சி இருக்கும்போது 12,000 நர்ஸ் வேக்கன்சி இருக்கும்போது அதை ஃபில்லப் பண்ண நீங்கள் சொல்கிற அளவீடுகள் அடிப்படையில் தானே இந்த வேக்கன்சி வந்துருக்கு. டாக்டர்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அமைச்சர் அதை விட குறைவாக சொல்கிறாரு. இன்னைக்கு 1000 சொச்சம் தான் அவர் சொல்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிறாரு, பட் டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஓவர்லோட் ஆகுறாங்க. ஓவர்லோட் ஆகும்போதுங்க ஒரு 4 பேர் வேலையை 6 பேர் செய்யலாம், 7 பேர் கூட செய்யலாம். அதான் 7 பேர் வேலையை 4 பேர் செய்யலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணலாம். ஓவர்லோடு அதிகமாச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸும் போயிடும், கமிட்மெண்ட்டும் போயிடுங்க. அப்போது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்கலாம், 200 பேரை பார்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் 500 பேர் 1000 பேர்.
என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தரம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இடது கண்ணை ஆப்ரேஷன் பண்ணால் வலது கண்ணை பண்ணிடுறாங்க, செய்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஈவன் தென் வேறு வழி இல்லை. ஏன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு செலவுகள் வந்து விண்ணை முட்டிடுச்சு. சாமானிய ஆட்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் போயிட்டு அட்மிட் ஆகியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இன்றைக்கி இருக்கிற சூழலில் சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அப்போ நிறைய மக்கள், ஒரு 90% மக்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி பல குறைகள் இருந்தாலும் நிறைவான விஷயம் என்னென்னா காசு இல்லாத வைத்தியம் கிடைக்குது அப்படின்றது தான். அப்போது கூட்டம் ஹெவியாக வருது, ஜனங்க நிறைய பேர் பயன்படுத்த வராங்கும்போது, டாக்டர்ஸ் கம்மியாக இருக்கும்போது, அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அதிகமாகும்போது இது மாதிரியான லேப்சஸ் வர்றது இயற்கை தான். அப்போ அதனுடைய விளைவாகத்தான் இவங்க ஆத்திரம் மூடுறது, கத்தி குத்துறது இதெல்லாம் நடக்குதே தவிர, இதை மியராக வந்து எல்லாருக்கும் ஐடி கார்டு போட்டு ரிங் போட்டு கட்டு நீ உள்ளே யார் வராங்கன்னு பார்த்தா என்ன ஒருத்தருக்கும் போலீஸ் வைக்க முடியாதுல்ல, ஒரு டாக்டருக்கும். அதனால் வந்து இது உண்மையான பிரச்சனை என்னன்றதை அரசாங்கம் கண்டறிஞ்சு டாக்டர்கள் சொல்லியிருக்கிற பல குறைகள், கிரீவன்சஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணாலே இந்த பிரச்சனையை நம்ம திக்கலாம். அதை விட்டுட்டு இது வந்து ஏதோ போக்கிரி படத்தில் டாக்டர் அதன் விளைவாக தான் இவ்வளோ நாளாக ஏன் குத்தாமல் இருந்தாங்க. போக்கிரி படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. அதனால் இதெல்லாம் சைல்டிஷுங்க. அதாவது விஜய் வந்து அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன், ப்ராமினன்ஸ் கொடுத்து எல்லா டிவிலையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு சரியான பேலன்ஸ்டான விஷயந்தான். இப்போ எதுவுமே இந்த ஆட்சியை கூறக்கூடாதுன்னா இது என்ன நிலைன்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக தாவேகாவினுடைய நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு விஜய் சில முயற்சிகள் எடுக்கிறதாகவும் தகவல் வருது. 100 மாவட்ட செயலாளர்கள், 28 சார்பு அணிகள், இந்த மாதிரியான வேலைகள் பின்புலத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அடிப்படை தாங்க. அதாவது என்னதான் உங்ககிட்ட வந்துட்டு பாப்புலாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி எல்லாம் இருந்தால் கூடங்க, இந்த லாஸ்ட் மைல்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பூத்தில் வந்து இருக்கிற ஓட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுறது, அவங்களோட கனெக்ட் ஏற்படுத்துறது, இதில் தான் திமுக அதிமுக எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க இன்றைக்கி. இப்போ அவங்களுடைய மேஜர் அட்வான்டேஜே என்னென்னா, நீண்ட கால அனுபவம் தேர்தல்களில் ஏற்பட்டதின் காரணமாக அவங்க வந்து இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டை வந்து பக்காவாக வெல் ஆயில்டு மிஷினரியாக வச்சிட்ருக்காங்க. இப்போ எல்லா இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆலமரம் ரொம்ப உயரமாக இருந்தால் கூட இந்த வேர்கள் ரொம்ப அவசியம். அப்போது இந்த கட்டமைப்பு பேசிக்கு ஸ்ட்ரக்சர், அதாவது கிராம அளவில், வார்டு லெவலில், வாக்குச்சாவடி லெவலில் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கட்டமைச்சு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் தேர்தல் நேரத்தில் உங்களால் வந்து டெலிவர் பண்ண முடியும் ரிசல்ட்டை. இல்லைன்னா எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த லாஸ்ட் மைலில் வந்துட்டு கனெக்டிவிட்டி இல்லாததால் உங்கள் ஓட்டு வந்து பேலட் வந்துட்டு பாக்ஸில் விழாது, பல்வேறு காரணங்கள். அதனால் வந்து கட்டமைப்பு வந்து கரெக்டு தான். இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்ன்றாங்க. அப்படி அதாவது விசிகாவில் கூட நான் பார்த்தேன் அண்மையில், இந்த டெவலப்மெண்ட்டு போஸ்ட் விஜய் கான்ஃபரன்ஸ் இல்லைன்னு அது சொல்லிக்கிறாங்க, நம்புகிறோம் நம்ம. எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கட்டமைப்பை வந்து சரி பண்ணுறாங்க. அது தேவையான ஒன்று தான். அரசியல் கட்சின்னு சொன்னால் அது டாப்லேருந்து கீழே வரைக்கும் போய் ரீச் ஆகணும் இல்லையா, உங்கள் மெசேஜ், உங்களுடைய டைரக்ஷன்ஸு. அதனால் அது தேவை தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து சீக்கிரமாக பண்ணணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒன்லி 18 months ஸ்டிக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர், உதவி முதலமைச்சர்லாம் கள ஆய்வுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ 3.5 வருஷமாக எந்த ஆய்வும் பண்ணாமல் தான் இருந்தாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் விஜய் மாநாட்டுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாரு. கோயம்புத்தூர் போனார், அப்புறம் விருதுநகர் போனார், அப்புறம் அங்கே போய் ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு வந்தார் பட்டாசு தொழிற்சாலையில். பளிச்சென இருக்கும் பட்டாசு தொழிற்சாலை. அது இப்படியெல்லாம் அவங்களுக்கு மனசாட்சி வருது. அதுவும் லட்சுமி பட்டாசு கடையில் விற்கிற பட்டாசை மேலே வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. நான் போயிருக்கேன், அதாவது வந்து விருதுநகர் மாவட்டங்களில் பல இடங்களில் போயிருக்கேன். சிவகாசி போஸ்டர் போடுறதுக்கு போயிருக்கேன், பட்டாசு வாங்க போயிருக்கேன். அங்கே பட்டாசு தொழிற்சாலைகள் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் நம்ம முதலமைச்சர் வந்து பட்டாசு தொழிற்சாலைக்கு ஆக்சுவலுக்கு போனால் என்ன, இதுக்கு எதுக்கு ஒரு நாடகம் ஒரு ஷூட்டிங்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வேலையை பண்ணுறாங்க, அது ஒரு ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நேற்று அரியலூர் பெரம்பலூர்னு நினைக்கிறேன், கள ஆய்வுன்ற பேரில் கட்சி பணிகளை அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். கள ஆய்வுனா இப்போ காலையில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க, அவங்க வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க, அதன் பிறகு இருக்க நேரத்தில் தானே கட்சி பணிகள் பண்ணுறாங்க. இல்லை, பண்ணக்கூடாதுங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு நியாயமான நேர்மையான அரசியல்வாதி அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் அரசாங்க செலவில் அரசாங்கத்தினுடைய காசை பயன்படுத்திட்டு நீங்கள் போகிற வேலையை செஞ்சுட்டு வரணுங்க. கட்சிக்குன்னா அதுக்கு தனியாக உங்கள் கட்சி காசை எடுத்துகிட்டு போங்க, கட்சி செலவில் அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா அங்கே வந்து அன்ஃபேர்னஸ் வந்துடுது. உங்களுக்கு அரசாங்கம் பயன்படுது, மிஷினரி, பணம், இதை டூர்ஸ்லாம். இதே உங்களை எதிர்க்கிற கட்சிகளுக்கு அப்போ வேர் இஸ் தி ஃபேர்னஸ் ஆஃப் தி எலெக்ஷன்? அதனால் இது கூட கடைசி ஒரு மாதம் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் தான் வச்சிங்களேன். ஆனால் இவங்க என்னங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிட்டாங்க கள ஆய்வுன்னு சொல்லிட்டு. நேற்று நடந்த விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. காலையில் சும்மா, அதாவது இதை கணக்கு காட்டணுன்றதுக்காக, கவர்மெண்ட் செலவில் கணக்கு காட்டணுன்றதுக்காக காலையில் சில அதிகாரிகள் கூப்பிட்டு மீட்டிங் முடிச்சிடுறாங்க. மத்தியானத்துக்கு மேலே பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டத்தில் கழக நிர்வாகிகள், செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இவங்கள வச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் அவங்களே வந்து வெளியே வேறு பேட்டி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது எதுவும் இட்டுக்கட்டிய விஷயம் இல்லை. இப்போ திமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் செய்யலாம், தப்பே கிடையாது. பட் அட் ஊஸ் காஸ்ட்? யார் வரி பணத்தில் நீங்கள் இப்போ இந்த பக்கம் பணம் வந்து ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியல, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கருக்கு ரிட்டையர் ஆகும்போது பென்ஷனே இல்லாமல் கண்ணீரும் வேதனையும் ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு 7,000 கோடி ரூபாய் அரசாங்கம் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்குது அவங்க பென்ஷன் ஃபண்ட. இப்போ அதே போல் இங்கே இந்த நம்ம எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, நியூ பென்ஷன் ஸ்கீமும் கிடையாது. ஜெயலலிதா எல்லாருக்கும் முன்னால் 2003 கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம்னு சிபிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த பணத்தில் எக்கச்சக்கமாக சேர்ந்துருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு 56,000 கோடியா 56,000 கோடியோ ஏதோ லட்சமோ, ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்டு, அது சேர்ந்துருக்கு. அதை கொண்டு போயிட்டு எல்ஐசியில் இவங்க முதலீடு போட்ட அந்த பணத்தை 35,000 கோடி கடனாக வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. யாருக்கு? பென்ஷனுக்கு இல்லை, அரசு செலவுகளுக்கு. அப்போது தொழிலாளருடைய பணத்தை, தொழிலாளருடைய ஓய்வூதிய பணத்தை இவங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணால் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிக்கு வந்திருக்கிற நிலைமை நாளைக்கு அரசு ஊழியர்களுக்கே வந்துடும். இப்போ இன்றைக்கி ரிட்டையர் ஆன அன்றைக்கே பென்ஷன், கிராஜுவிட்டி இதெல்லாம் வாங்கின்னு போகிறோன்றது தான் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் தரேன்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போது நிதி பரிபாலனம், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்றது சரியான திசையில் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணால் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ பேருக்கு போய் 4 பேரோட பேசிட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் திமுக தலைவர். ஆனால் இப்போ அவங்க 2க்கும் கேப்பே இல்லாமல் போச்சு. எல்லாத்தையும் கிளப் பண்ணிவிட்டு ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஃபேர் சான்ஸை கொடுக்கறதில்ல. அதுதான் என்னுடைய விமர்சனம். ஓகே சார். சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்னோலின் அப்படின்னு துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. விஜய் கட்சியில் இணைஞ்சிட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பாராட்டி பேசுகிறாங்க. அவர் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது வந்தார், ஒரு தாய் மாமனை போல் வந்து நின்றார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு விமர்சனமும் வருது, ஒரு கேள்வியும் வருது. இவ்வளோ தூரம் கரெக்டு, வந்து அவர் பார்த்தாரு, அந்த குடும்பமே இன்றைக்கி விஜய் கட்சியில் சேர்ந்துருக்காங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தபோது ஆட்சியில் இருந்த அதிமுகவையோ திரு எடப்பாடி பழனிசாமியோ அவர் ஏதாவது கேட்குறாரா, இல்லை அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து பேசியிருக்கிறாரா? அப்போது இந்த பக்கம் ஒரு வேடம், அந்த பக்கம் ஒரு வேடமா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதாவது இது வந்து எனக்கு ஒன்றும் புரியலைங்க.
இப்போ அவர் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்கள தாங்க எதிர்க்க முடியும். ஆட்சியில் இல்லாதவங்கள சக எதிர்கட்சியை அல்லது செத்த பாம்பு அடிக்க முடியாதுங்க. இன்றைக்கே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு துப்பாக்கி சூடு நடந்தால் அவர் வந்து கண்டிக்காமல் மௌனம் சாதிச்சார்னா அது தப்பு. ஆனால் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு சம்பவம் நடந்து அப்போ அவர் முழு நேர அரசியல்லையும் இல்லை, அவர் வந்து இதை ஏன் கண்டிக்கலை, இல்லை இப்போ கண்டிக்கணுமா? அதாவது அவங்களுடைய என்ன லாஜிக்குன்னு தெரியல. அவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறாரு. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக, இந்த ரெண்டையும் ஐடியாலஜிக்கல் எனிமி, பொலிட்டிக்கல் எனிமின்னு கேட்டகரைஸ் பண்ணி தெளிவாக தன்னுடைய விமர்சனத்தை வச்சுருக்காரு. இதில் நீங்கள் ஏன் பாமகவை சொல்ல, நீங்கள் ஏன் மதிமுகவை சொல்லனா, இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் அவருடைய இலக்கு 2026 ஆட்சி அதிகாரத்தை மாற்றணும், இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களை தோற்கடிக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி தானே பேசுவார். இவங்க எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா? இப்போ திமுக பாஜகவை பேசுவாங்க, அது ஒரு செத்த பாம்பு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் பூச்சாண்டி காட்டுறதுக்காக பாசிசம்னுவாங்க, அப்புறம் வந்து வகுப்புவாதம்னுவாங்க. ஸோ இவங்க வந்து பாஜகவை மையப்படுத்தி பேசுகிறாங்க, அதே போல் அவர் வந்து திமுகவை மையப்படுத்தி பேசுகிறாரு. இது அவங்களுடைய ஆப்ஷன். இல்லை, இன்றைக்கி இங்கே ஒரு நாசகார திட்டம் இருக்கிறது, இல்லை ஒரு மக்கள் விரோத விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வெறுமனே இங்கே திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதாக மட்டுமே இருக்கா? அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட எதுவும் இல்லையா? அதனால் எதுவும் ஒரு தீய விஷயங்கள் வந்து மக்களுக்காக நடந்துடலையா? அப்போ அதை பற்றியெல்லாம் விஜய் பேச மாட்டாரா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. பேசுவாருங்க. ஒரு மாநாட்டில் 48 நிமிஷம் தாங்க பேசியிருக்காரு. அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவார், பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழுலாம் நடத்துவார். மாநாட்டிலேயே பிகாஸ் ஆஃப் த ஓவர் க்ரௌடு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் அதுக்காக ஒரு கூட்டத்தை ஒரு வாரம் கழித்து போட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் வந்து அவர் எப்போ பேசணும் என்னன்றதை அவர் தான் முடிவு பண்ணுவார். இப்போ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், எனக்கு சிரிப்பாக வந்தது. பாஜக கூட்டத்தில் உட்காந்துட்டு சென்னையில் தான் நம்ம சரத்குமார் பேசுகிறாரு. என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. நானும் விஜய் போல் உச்சத்தில் இருக்கும்போது தான் சினிமாவில் அரசியலுக்கு வந்தேன்றாரு. இவர் எங்கே உச்சியை பார்த்தாரு, இவர் எப்போ உச்சத்துக்கு போனார்? எல்லாரும் தங்களை விஜயாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரத்குமாருக்கு வந்து கனவு காண்றதுக்கு உரிமை இருக்குது. அதே போல் நாங்கள் பாஜகவில் எதையும் எதிர்பார்த்து நான் வரலன்னாரு. ஆனால் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரத்குமார் தன்னுடைய அந்த சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைக்கும்போது அவர் சொன்ன கதை ஒன்று இருக்குது இல்லையா? என்னன்னு, அவங்க மாமியார் அவங்கள கேட்டாங்களாம், என்னன்னு நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஆவீங்கன்னாங்களாம். அந்த அளவுக்கு சீப்பாகிடுச்சா தெரில எனக்கு. உடனே அவர் வந்து சிந்தனை வந்து திடீர்னு வந்து பொதுக்குழு, செயற்குழு எதையும் போடாத நேராக கொண்டு வந்து பாஜகவில் இணைச்சிட்டார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைச்சதால் தான் ராதிகா சரத்குமாருக்கு வந்து எம்பி பதவி நுழைஞ்ச உடனே வேட்பாளர் கொடுத்தாங்க. ஆக இவங்கெல்லாம் என்ன தமிழ்நாட்டு மக்கள்லாம் பைத்தியக்காரங்க. அதே போல் இன்னும் மோசமாக பேசியிருக்காரு. இந்தி வேண்டான்னு சொல்கிறாரு, ஆளுநர்கள் வேண்டான்னு சொல்கிறாரு, விஜய்க்கு புரிதல் இல்லைன்னு. விஜய் ரொம்ப புரிஞ்சு தான் பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்றாரு. இந்தியை பற்றி அவர் சொல்லவே இல்லையே. சொல்லாத ஒன்று இவங்களே இந்தி வேண்டான்னு சொல்கிறாரு. அவர் வீட்டில் எல்லாம் இந்தி பேசுகிறாங்க, இவருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏன் இப்படி எல்லாருமே தே ஆர் சென்ட்ரிங் தேர் அட்டாக் ஆன் விஜய்? சரத்குமாருக்கு என்ன தேவை இருக்குது? புரியுதுங்களா? அதனால் விஜய் வந்து ஒரு தீர்மானகரமான அரசியல் சக்தியாக மாறிட்டாருங்க தமிழ்நாட்டில். ஒரே ஒரு மாநாடு, ஒரே ஒரு ஸ்பீச்சு, அதனால் எல்லாருமே கடித்து கொதறாங்க போட்டு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? அமைதியாகவே இருக்காரு. இவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அவருடைய அமைதி தாங்க அவருடைய அட்வான்டேஜ். அதாவது வந்து எடுத்து எறிஞ்சி உடனே பதில் சொல்லாமல். எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சது என்னென்னா, சீமான் வந்து வரம்பு மீறி பேசினாருங்க. அதாவது அவர் வந்து பேசின பேச்சில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம்,
அவர் பேசுறது தப்பாக கூட இருக்கலாம், தேசியத்தை பற்றியும் திராவிட பற்றியும். அதுக்கு விமர்சனம் செய்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. நாகரிகமாக விமர்சனம் பண்ணலாம். நான் பல இடங்களில் சொல்கிற மாதிரி பூனை வந்து குட்டியை எப்படி பிடிக்கும், எலியை எப்படி பிடிக்கும்? இவர் விஜயை எலியை பிடிக்கிற மாதிரி இல்லை பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நாகரிக அரசியலுக்கெல்லாம் தாண்டி வந்து லாரியில் அடிபட்டு சாவார், இந்த மாதிரி விமர்சனம் பண்ணார். ஆனால் அதுக்கு பதிலே சொல்லியே. வேறு யாராவது இருந்தால் பதில் உடனடியாக வந்திருக்கும். ஆனால் அவர் பதிலே சொல்ல. அது மட்டும் இல்லை, ஒரு 4-5 நாள் கழிச்சு சீமான் பிறந்த நாளுக்கு சகோதரர் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி ட்விட்டரில் போடுறார். இது எவ்வளோ நல்ல பண்புங்க அரசியலில். அரசியலில் நம்ம எல்லாருமே மக்கள் நலனுக்காக சேவைக்காகத்தான் வந்திருக்கிறோம். இதில் கருத்து வேறுபாடு எதிரின்ற யாரும் இல்லை. இந்த எதிரி அரசியல் பண்ணுறது இருக்குது பாருங்கள். எதிரி இல்லைன்னா எவனாவது கற்பனையாக ஒரு எதிரியை உருவாக்கி வச்சுக்கிட்டு, இது வந்து ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறைங்க. ஸோ அதில் வந்து விஜய் வந்து அவசரப்படாமல் நிதானமாக பெருந்தன்மையாக நடந்துக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன விமர்சனங்கள், ஐடி விங், டிஎம்கே இப்போ ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க. 24/7 என்னென்னோ பேரில் என்னென்னோ போடுறாங்க. இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிகிட்டு இருந்தால், இல்லை அவர் கட்சி பதில் சொல்லிகிட்டு இருந்தால், அநேகமாக அவங்களுக்கு இதுக்கு தான் நேரம் இருக்கும். சரி, டிஎம்கே ஒன்றில் தெளிவாக இருக்குதுங்க. 2026 தேர்தல் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான நேரடி பல பரீட்சை என்ற தோற்றம் வந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை மடை மாற்றி விட்டு தாவேகா நாத்தாக்கா சண்டை, அதிமுக தாவேகா சண்டை இப்படின்னு சிறுமைப்படுத்தி இதை வந்து கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க செயல்படுறாங்க. பட் அதுக்கெல்லாம் விஜய், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், நான் அவர் பார்த்ததில், ஐ திங்க் he will not give any room for their conspiracy. அவர் ரொம்ப தெளிவாக தான் ரொம்ப இலக்கு, உங்களுக்கு இலக்கு வந்து தெளிவாக இருந்ததுன்னு சொன்னால் வந்து போகிற பாதை வந்து தெளிவாக போயிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து நேற்று கூட ஒரு பேட்டியில் நான் சொன்னேன், இந்த 2 கட்சிகள் ஆண்ட கட்சிகள் இருக்கு இல்லையா, காங்கிரஸை விடுங்க, அது 57 வருஷம் ஆயிடுச்சு. 1967 இன்னி வரைக்கும் ஒரு 57 வருஷத்துக்கு ஆண்ட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் தான். இந்த 2 கட்சிகளோடு எதனுடனும் அவர் எந்த வகையான அலையன்ஸ் வைக்கிறது, கூட்டணி அமைப்பது என்பது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. ஏன்னு சொன்னால், இவர் அதிமுகவோட சில பேர்லாம் சொல்கிற மாதிரி 50 சீட்டு, டெப்டி சீஃப் மினிஸ்டர், இதுக்காக இவர் இவ்வளோத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு கிடைக்காத புகழோ விளம்பரமோ பணமோ எதுவுமே இனி இல்லை, உச்சத்தை தொட்டுட்டார். அவர் ஒரு உண்மையிலே சின்சியராக நான் நம்புகிறேன், தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அரசியல் பண்பாடு, அரசியல் கலாச்சாரம், கத்தி பேசுறது, அவர்களே இவர்களேன்றது, துண்டு போடுறது, இந்த தெரு கூட்டுற மாதிரி வேஷ்டி கட்டிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு 50 வருஷமாக பழக்கி வச்சுட்டாங்க. இதுதான் தமிழர் பண்பாடுன்ட்டு. அரசியல்வாதினாலே இப்படி தான் இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட், மனசு கருப்பாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. ஏன் கலர் சட்டை போட்டால் அவன் அரசியல்வாதி இல்லை? அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல மாற்று, டெல்லியில் இன்னமும் பேண்ட்டு போட்டு ஷர்ட் போட்டுட்டு தான் இருக்கார். நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் வெளிநாடுக்கு போனால் கோட்டு சூட்டெல்லாம் தைச்சிக்குவாங்க, ஆனால் உள்ளூரில் வந்தோடனே ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடுவாங்க. ஸோ அவரை பொறுத்தவரையில் ஒரு நல்ல மாற்றம் செய்யணும் அரசியலில் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படியாப்பட்டவர் ஏடிஎம்கேவோட அரசியல் ஆதாயம் வரணுன்றதுக்காக, குறுகிய நலனுக்காக சேர்ந்தார்னா, அதில் இருக்கிற சேரு சகதியெல்லாம் இவரத்தை ஒட்டிடுமே. எந்த விதமான நியாயமும் இல்லாமல் தேவையும் இல்லாமல் ஊழல், அதிமுக ஊழல் எல்லாமே இவர் கணக்கில் எழுதுவாங்களே, திமுக ஐடி விங்கு இவர் கூட இருந்து செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அந்த இதுக்கு இடம் கொடுக்காம அவர் வந்து தனித்து தான் இந்த 2 கட்சியும் அன்டச்சபிளாக தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அவங்க 2 பேருமே தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு சீரழிச்சிருக்காங்க. நிர்வாகத்தில் ஊழல், குடும்ப அரசியல், இப்படி எல்லாமே. அப்போ கூட்டணியே வேணான்னு நான் சொல்ல,
இந்த ஆண்ட கட்சிகள் ஊழல் பண்ணவன் பேர் கெட்டவன் இவங்களோட இல்லாமல் ஆட்சியெல்லாம் இல்லாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ விசிகா, கம்யூனிஸ்டுகள், நம்ம பாமக, இது மாதிரி கட்சிகளோட நீங்கள் கூட்டணி வைக்கலாம். இது ஒரு பார்ட்டியே. சப்போஸ் தனி பெரும்பான்மை கிடைக்கல 2026க்கு பிறகு 117 சீட்டு கிடைக்கல, ஒரு 10 சீட்டு குறையுது விஜய்க்கு, ஒரு 17 சீட்டு குறையுது, இல்லை ஒரு 25 சீட்டு குறையுதுன்னா அப்போ அவர் பிளான் பியில் ஏடிஎம்கேவோட போஸ்ட் போல் அலையன்ஸ் வைக்கலாம். அது அவருக்கு வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இஸ் தி ஃபஸ்ட்டு டியூட்டி ஆஃப் தி எலெக்ஷன்ஸு. இப்போ யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, அது நடக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் கற்பனை கிடையாது. 200 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருவோன்னு உறுதியாக சொல்கிறாங்களே ஆளுங்கட்சி. 400 இடங்களுக்கு மேல் ஜெயிச்சிருவோன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்து தனிப்பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டியே கிடைக்காம நிதிஷ்குமார் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடோட நொண்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம கண் முன்னாலேயே நடந்துருக்குது. இந்த 2024லேயே நடந்துருக்குது. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரலாறில் நான் படித்த வரைக்கும் 1967 ஜெயிச்சுதுங்க, காங்கிரஸை தோக்கடிச்சுதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 71 ஜெயிச்சுதுங்க. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அது ஜெயிச்சதா வரலாறே இல்லைங்க. இதெல்லாம் வரலாறு. திமுக வந்து எவ்ரி 5 years இட் வில் பி ousted பை த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இது இப்போ இந்த 5 வருஷம் கழித்து கண்டிப்பாக வெளியேற்றப்பட போகிறார்கள். இதில் வந்து எந்த விதமான எக்ஸப்ஷனும் எனக்கு இருக்கிறதா தெரியல. அதிமுகவாவது தொடர்ச்சியாக 13 வருஷம் இருந்திருக்கு, ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்திருக்கார், ஜெயலலிதா 10 வருஷம் இருந்திருக்காங்க. திமுகவை காட்டுங்க. கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. 5 வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க, பேரை கெடுத்துக்குவாங்க இல்லையா? அப்போது 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயம். இதை நான் ஆர்வமாக சொல்ல, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை படித்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படித்து சொல்கிறேன். அதே போல் திமுக கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் எப்போ ஜெயிச்சிருக்கா? இத்தனை தேர்தலில் சொல்லுங்களேன். நாங்கள் 75 வருஷம் கட்சின்றாங்க, நாங்கள் வந்து ஆலமரம் பிளேடால் அறுக்க முடியாதுன்றாங்க. பிளேடு இல்லைப்பா, இது சூறாவளி, வேரோடு பிடிங்கிட போகுது உங்களை. விஜய் பிளேடா சூறாவளியா என்பதை லியோனி பார்ப்பார். 2026 மேலே பார்ப்பார், தன் கண்ணாலே வேரோடு பிடிங்கி எறிகிறாங்களே, சூறாவளியால் முடியும், பிளேடெல்லாம் பண்ணோன்னு நாங்களும் சொல்ல. விஜய் இஸ் நாட் எ பிளேட். அதாவது உதயநிதி ஸ்டாலின் தான் இதை சொன்னார், ஆரம்பித்தார், பிளேடு நிறைய பிளேடு வந்ததுன்னு. அதுக்கு விஜய் பிளேடுன்னு சொன்னது லியோனி. அவங்கெல்லாம் வந்துங்க எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்க, யதார்த்த நிலையில் இருந்தால். இன்றைக்கி நான் ஒரு கூட்டத்துக்காக போயிட்டுருந்தேன். டிரைவர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேப் டிரைவர் அவர் சொல்கிறாரு, சார் நாங்கள் வந்து திமுக ஃபேமிலி, நான் டிஎம்கே தான், ஒரு 10 பேர் இருக்கோம் சார் எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா, வெரி குட் அப்படின்ட்டு. அப்புறம் பேசிட்டேன். இந்த விஜய் கட்சி மாநாடு இதெல்லாம் பற்றி பேசும்போது சொன்னார், சார் நான் வந்து கார் கூட ஓட்டாத நிறுத்திட்டு அன்றைக்கி டிவியில் ஃபுல்லாக பார்த்தேன் சார், நல்லா பேசினார் சார். நான் சும்மா கேட்டேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, இல்லை சார் மாற்றம் வேணும் சார், விஜய்க்கு தான் சார் இந்த வாட்டி நாங்கள்லாம் போடுவோம் சார். இது வந்து நான் வந்து இன்றைக்கி காலையில் நான் ஒரு கார் டிரைவர், கேப் டிரைவர், இளைஞர், இன்றைக்கி தான் மாலை போட்டிருக்காரு, கார்த்திகை 1, உண்மையை தான் சொன்னார் அவர். அப்போ நான் சொன்னேன், ரைட் மாற்றம் தேவைதாங்க, 2 கட்சிகள் ஆண்டுட்டாங்க, புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே. அதனால் ஒரு மாற்றம் என்பது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இமேஜினேஷனை கேட்ச் பண்ணியிருக்குங்க மக்கள். அவனும் சொன்னான் இவனும் சொன்னான், ரைட்டு உடியா விஜய் வரார், அவர் தான் என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். அப்போ இந்த மாற்றம் என்பது சூறாவளியாக சுழன்றடிக்க போகுது. அதனால் இதுக்கு வந்து விஜய் கட்டமைப்புகள் அவசியம் தேவை. கட்டமைப்பு இல்லாமல் ஒரு ஆளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கும் சில விமர்சனங்கள் வருது. இப்போ விஜய் அவருடைய கூட்டம், அவருடைய மாசு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் அவர் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள்லாம் ரசிக குஞ்சுக்களாக இருக்காங்க,
தளபதி அப்படின்னு கத்துற ஒரு கூட்டம் இருக்கு, எங்க போனாலும் அவங்க சேரை உடைச்சிடுறாங்க, ஒரு கட்டுக்கோப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. எம்ஜிஆர் கூட இப்படி தாங்க விசில் அடித்தான் குஞ்சிகள்லாம் சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று வருங்க, அனுபவம் அவங்கவுங்க கற்றுக்குவாங்கல்ல. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து ஃபேன்ஸ் ஆஃப் விஜய் தான். பட்டு அதே நேரத்தில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அந்த மக்கள் இயக்கமாக அதை மாற்றி அதை வந்து சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அட்லீஸ்ட் அவங்க 100% ஃபேன்ஸ் இல்லை. இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது புதிய வாக்காளர்கள், 18 வயசு ஆகாமல் ஆகுறவங்க, இளம் வாக்காளர்கள், இந்த 2 செக்மெண்ட் முக்கியம். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் யங் ஓட்டர்ஸ். எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சலிப்பு இருக்குதுங்க. இவங்க ஒன்றா ஐவரி டவர்ஸில் உட்காந்துக்கிட்டு 2026 நாங்களே, 2029 நாங்களே அப்படியே சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி சேஸ் எவ்ரி 5 years யூ வில் பி ரிமூவ்டு கம்பல்சரிலி பை த பீப்புள். ஒரு முறை கூட 2வது முறை திமுக ஜெயிச்சதில்லை. இது நான் சொல்ல, யூ ஸ்டடி தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அதனால் 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயம். அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் விஜய் அப்படின்னு இளைஞர்கள், பெருவாரியான மிடில் ஏஜ்டு பீப்புள் நம்புகிறாங்க. காரணம் என்னென்னா, தே ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லைங்க, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லைங்க, விவசாயிகள், சிறு வியாபாரிகள், இப்படி புவர் செக்ஷன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்காங்க. 2வது, நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், விடியல் பயணம், அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜை ஏற்றுறீங்க. அதே போல் இந்த டாஸ்மாக் கடைகள் 16,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ. இந்த 16,000 கோடி எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுது? சாதாரண மக்கள்னா டாட்டா, பிர்லா, அதானியா வந்து டாஸ்மாகை குடிச்சிட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்து போதையில்லா தமிழகத்துக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இந்த போதை தரக்கூடியது மெயினாக வந்து சாராயம். சாராய ஆலைகள் நடத்துகிறதெல்லாம் வந்து திமுக தலைவர்கள் தானே. அதனால் வந்து இது அவங்க கொள்கை. இப்போ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்வாங்க, அப்புறம் வந்துட்டு சாம்சங் முதலாளியின் சிரிப்பில் இறைவனை காண்பாங்க. அதெல்லாம் வந்துங்க திமுகவின் சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சமூக நீதி பேசுவாங்க, வேங்கை வயல் ஏங்க இன்னும் வரல? நான் சொல்லிட்டேமா, சிம்பிள் ரீசன், அந்த மலம் கலந்த அந்த மிருகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலக்கிறவனை மனுஷனாக நான் மதிக்கலை, அவனை ஒரு மிருகமாக தான். அந்த மிருகத்தில் சார்ந்திருக்கிற ஜாதி ஓட்டு தனக்கு போயிடும்ன்றதுக்காக என்னங்க இது இத்தனை வருஷமாக இழுக்கிறாங்க. திருமாவளவனும் அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது அவருக்கு கம்பல்சன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அவர் தொடங்கினது இந்த கட்சியை இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமான கட்சியாக மாற்றுறாரு. இட் இஸ் வெல்கம், தப்பு கிடையாது. ஆனால் அவர் தொடங்கினது மையம், அவருக்கு ஆதரவு இருக்கிறது யார்? இந்த தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். இன்றைக்கி எந்த அளவுக்கு மோசம்னாங்க, கோயில் திருவிழாக்களை கோர்ட்டு நடத்தி தேர்வு இருக்கிறதாலான்னா அதுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. கோர்ட்டு தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய மாநில நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வக்கீல்களுக்கு 50 லட்சம் 60 லட்சம் டெய்லி அப்பியரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய வக்கீலை வைக்கிறாங்க. ஏங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருக்குதுன்றாங்கள, சமூக நீதி நல்லா இருக்குதுன்றாங்கள. ஏன் இந்த ஊரில் கோயில் திருவிழா நடந்தால் 2 வகுப்பினர் மோதிக்குவாங்களா? அப்போ உங்கள் 57 வருஷத்தில் என்ன கீழ்ச்சிங்க? நீங்கள் சமூக நீதியை என்ன பண்ணியிருக்கீங்க? அதனால் வந்துங்க திமுக எப்பவுமே வசனம் பேசுவாங்க நிறைய. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குவைட் ஆப்போசிட். ஐ சார்ஜ். இன்றைக்கி கேஷுவலாக சொன்னார் விஜய், அது 100% கரெக்ட். நான் சொல்கிறேன், அண்டர் ஹேண்ட் டீலிங் வச்சிட்ருக்காங்க பிஜேபியோடன்னு அவர் கேஷுவலாக ஒரு பாசிங் ரிமார்க் சொல்லிட்டு போயிட்டார். உண்மை. இதை இல்லைன்னு இவங்களால் மறுக்க முடியுமா?
நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியுங்க. அதனால் திமுக வந்து ஒரு நம்பத்தகுந்த கட்சி இல்லை. அது தமிழின் பெயராலும் தமிழினத்தின் பெயராலும் தமிழ் மக்களை ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து விஜய் தலைமையில் அந்த மாற்றம் வருவது நிச்சயம்தான் நான் நம்புகிறேன். நன்றி சார். வணக்கம்.